அதே போல குக் வித் கோமாளில வரும்போதும் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட வேற ஷேட் கேரக்டரை பார்த்தோம். அது மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எப்படிதான் கவர்ச்சி நடிகையா இருந்தாலும் எப்படி வந்து ஷகிலாக்கு ஒரு வேற உருவம் கொடுத்ததோ, வேற பின்பம் கொடுத்ததோ, அதே மாதிரி குக் வித் கோமாளிக்கு அப்புறம் தர்ஷா குப்தானா ஒரு நல்ல பொண்ணு, ஸ்வீட்டான கேர்ள் அப்படிங்கிற மாதிரி எல்லா மனசுலயும் தோன்றுச்சு. இப்போ கொஞ்ச நாளாவே பேட் கமெண்டே இல்ல. ஏன்னா அவங்க கவர்ச்சி ட்ரெஸ் போட்டா கூட எல்லாருமே இவங்க அக்கா அக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப அன்பா தான் அழைச்சிட்டு வந்தாங்க. எங்க இது ட்விஸ்ட் ஆச்சுன்னா, சமீபத்துல ஹிந்துஸ்தான் காலேஜ் கோயம்புத்தூர்ல இருக்கு இல்லையா, அங்க போய் இவங்க வந்து ஒரு நடனம் ஆடி இருக்கிறாங்க. அதுவும் ரொம்ப லோ நெக்கோட இந்த ட்ரெஸ்ஸோட நடனம் ஆடின உடனே எல்லாருமே என்ன கமெண்ட் பண்றாங்கன்னா, அங்க அத்தனை காலேஜ் பிள்ளைங்க, ஆயிரக்கணக்கான பிள்ளைங்க முன்னாடி நீ இப்படி டான்ஸ் ஆடுறியே, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, நீ காலேஜ் படிக்கிறப்ப இப்படிதான் முன்னாடி ஆடிக்கிட்டு இருந்தாங்களா அப்படின்ற போன்ற பல கொஸ்டின்ஸ் வைக்கிறாங்க. இப்ப அவங்க தரப்புல இருந்து எந்த ஒரு பதிலுமே சொல்லல. ஈவன் கமெண்ட் செக்ஷனை வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் பேர் தான் கமெண்ட் பண்ற மாதிரி வச்சுட்டாங்க. லிமிட் கமெண்ட்ஸ் தான் வந்து அவங்க வச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது பாத்தீங்கன்னா சமூக வலைத்தளங்கள்ல அவங்க ஆடின வீடியோவை திருப்பி திருப்பி போட்டு காலேஜ்ல இப்படி ஆடலாமா கேள்வி வச்சுட்டு இருக்காங்க.